அதானே? நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பேசிருக்கேன் நேத்து. அதானே நீங்க சொல்ல வரீங்க? அதான் மைக் புடுங்குனீங்கல்ல, அந்த மைக்கே வேண்டாங்க, வச்சுக்கோங்க. சோ நான் பேசுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஸ்பீக்கர், அவரு பேர் தெரியல, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார் நேத்து பேசினவர். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, பேசுங்க, உங்க மேடை நீங்க பேசுவீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க நான் கேட்கல. அப்போ நீங்க பேசுறது நான் கேட்ட இல்ல, நான் பேசுறது நீங்க கேட்கணும்ல. அதுதானே ஜனநாயகன். ஜனநாயகம்காக போராடுறீங்க, ஜனநாயகன் படத்தை பத்தி பேசி பேசி கதறீங்களே, அதான் நான் கேக்குறேன். அங்கேயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காங்க, இவங்க பாரஞ்சித் சார் இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, வெற்றிமாறன் சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் சினிமாக்காரங்க கிடையாதா? அவங்க எல்லாம் படத்துல நடிக்கலையா, படத்தை எடுக்கலையா? நான் மட்டும்தான் ஒருத்தி ஜனநாயகன் படத்தை பார்த்ததுக்கு மைக்கு புடுங்குறீங்க. நீட்டை பத்தி பேசவே ஆரம்பிக்கல. நான் அதான் சொன்னேன், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட பொலிட்டிக்கல் ஏஜெண்டாவா யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் என்னோட சப்போர்ட் கிடையாது. இந்த மேடையில 1000 பேர் வந்து பேசுங்க, அதுக்காக நான் வந்து ஆமாசாமி போட முடியாது. என்னோட கருத்து தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவரு பேர் என்ன தெரியல, அந்த டொப்பி வச்சவரு, அவர் தான் மைக்கு புடுங்கினதே. அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஓமர் அவர்கள் மைக்கு புடுங்கினதே அவர்கள் தான். வீடியோ இருக்கு, இப்ப இருக்கிற என்ன சொல்லிருக்காரு, அந்த பொண்ணு மைக்கு நம்ம புடுங்கவே இல்ல, நம்ம எஜுகேட் தான் பண்றோம். எஜுகேட் பண்றதுக்கு நீங்க என்ன எஜுகேஷன் மினிஸ்டரா? எனக்கு நான் யூகேல எல்லாம் எஜுகேஷன் பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்கேன். போதும் எனக்கு இருக்கிற எஜுகேஷன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு எனக்கு இருக்கு. என்ன எஜுகேட் பண்ண சொன்னீங்க? தொர்த்தினாங்க. நீங்க கான்ட்ரோவர்சி பண்றீங்க, நீங்க சொன்னது கேட்கல. நான் இங்க யாரு எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் பேசணும். வீடியோ இருக்குங்க, பச்சை பொய். நான் வந்து குற்றச்சாட்டு வச்சேனா அந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய ஜெனியூனிட்டி, ஒத்தென்டிசிட்டி, டெமோக்ரசி. நேத்து நீங்க போராட்டம்ங்கிறது மாணவர் போராட்டம், அது பல்வேறு தரப்புல ஆதரவு கொடுத்து போராட்டம் பங்கேற்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் போயிருக்கீங்க. ஆமா, நீங்க போயிட்டு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட், எத்தனை பேர் காங்கிரஸ் பார்ட்டி? ஆமாங்க, கேட்கணுங்க. ஏன்னா அங்க எனக்கு போனப்போ half an hour நின்னு பார்த்தப்போ எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. அங்க காக்ரோச் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட் சொன்னாங்க. அங்கே போனா இது பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னு ஹிந்தியில பல கோஷங்கள் போகுது. எனக்கு பாதை புரியவும் இல்ல. என்ன காரணம்? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே பேசுறீங்க, நீட்டுக்காக தானே பேசுறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங் அப்படின்னு பிளக்கார்டியை பிடிக்கிறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங்னா பேசுங்க, விஜய் சார கேளுங்க, தப்பில்ல. நீங்க கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட ஏன் நீங்க வந்து டீவியேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மேனிபுலேட் பண்றீங்க? நீங்க என்ன எடுக்கேட் பண்றது? அப்போ என் மண்டைய கழுவி நீங்க சொல்றதுதான் நான் பேசணும்னு நான் எதிர்பார்த்தீங்க. அப்படிதானே அங்க உட்கார வச்சிருக்கீங்க. இந்த மேனிபுலேஷன், மைண்ட் வாஷ், ஒயிட் வாஷ், இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு பிரச்சனை. நீங்க கேட்ட அந்த கேள்வி ஒரு அதிகார தொழிலான கேள்வி. போராட்டம் நல்ல முறையாக போயிட்டு இருக்கிறத சிதைக்கிறதுக்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் நடிகை சனம் செட்டி வந்தாங்க அப்படிங்கறத AIYF உடைய ஸ்டேட் செக்ரட்டரி பாரதி உங்க மேல அதே மேடையில கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. ஒண்ணுமில்லாம கொள்கை அளவுல பேசாம வெறுமனவே விஜய் ரசிகரா நீங்க பேசி போராட்டத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான முயற்சியா ஈடுபட்டீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒருத்தி பேசினதுனால அந்த போலி ப்ரொடெஸ்ட் செதறிச்சா, உடைச்சதா? வெற்றி. தேங்க்யூ.